வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? மாணிக்கம் தாக்கூர். யார் அந்த மாணிக்கம் தாக்கூர்? 4000 ஓட்டு வித்தியாசத்துல விருதுநகரில் வெற்றி பெற்ற ஒரு எம்பி. அது திமுக இல்லன்னா அதுவும் கிடைச்சிருக்காது. இல்லையா? திமுக இல்லன்னா, அவரால அதையும் பண்ணியிருக்க முடியாது. ஆனா அவர் தான் பேசுறாரு. அந்த மாரி ஒரு விஷயங்கள வந்து அனாவசியமா பேசுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அவர் பேசின விதம் என்ன? அதாவது, மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கிறாரு. என்ன மாதிரியான ஒரு மோசமான செயல் இது? இவங்களெல்லாம் எப்படிங்க எம்பி சீட் குடுத்தாங்க காங்கிரஸ்ல? அவ்வளோ ஒரு மோசமான பேச்சு. முடிவுக்கு வருகிறதா திமுக, காங்கிரஸ் கூட்டணி. இன்று இரவு வந்து நம்ம ஒரு விஷயம் லைவ்ல பண்ண போறோம். ஏன்னா, திமுக எவ்வளவு இடங்கள்ல போட்டியிட போகிறது, கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லப் போறோம். அத பத்தியும் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மாணிக்கம் தாக்கூர் பேசுகிற விதம் சரியா? தவறா? அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டிராபேக்கான சப்ஜெக்ட் அது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, ஒரு மோசமான முன்னுதாரணத்தை நாம் பார்க்கிறோம் அதுல. எனக்கு தெரிஞ்சு ஒரு மோசமான அரசியல்வாதியை பார்க்கிறேன் நான் இந்த விஷயத்துல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, எவ்வளவு மோசமா பேசுறாரு பாருங்க. அதாவது கூட்டணி ஆட்சி மு.க. ஸ்டாலினுக்கு மாணிக்கம் தாக்கூர் வந்து பதிலடியாம். அப்படின்னு இவங்க நியூஸ் அப்டேட் ஒருத்தர் போடுறாங்க. ஆட்சியில் பங்கு என்ற வாதம் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து கூறினார். அதுக்கு வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் அப்படின்னு காங்கிரஸ் எம்பி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? காங்கிரஸ்காரன்லாம் உனக்கு ஓட்டு போட மாட்டான். நீங்க தோத்துருவீங்க. 70, 80 இடங்கள் தான் ஜெயிப்பீங்க. மீதி கூட்டணி கட்சிகள் தான் ஜெயிக்க போகுது. அப்ப நீ கூட்டணி கட்சிக்கு வந்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஒரு கூட்டணி தோற்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில இருக்கிற ஒருத்தவங்க எதுக்குங்க இருக்கிறீங்க? மாணிக்கம் தாக்கூர் போன்ற மோசமான செயலை உடையவர்கள் இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு அருகதையற்றவர்கள் அப்படிங்கிறேன் நான். இதற்கு காங்கிரஸ் தலைமை வன்மையா கண்டிக்கணும். இந்த கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை பற்றி இவ்வளவு மோசமாக பேசுகிற காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலங்களையும் அழிந்ததற்கு காரணம் இந்த மாதிரி மாணிக்கம் தாக்கூர் போன்றவர் தான். அதே போல அவர் சோடங்கரும் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவதற்கு அருகதையற்றவர். கோவால போய் பேசி எல்லா இடங்களிலும் ஜெயிச்சாங்க. ஜெயிச்சு பாஜக கிட்ட இடத்த குடுத்துட்டு வந்தாங்க. ஆட்சிய குடுத்துட்டு வந்தாங்க. பீகார்ல கடைசி நேரம் வரைக்கும் இழுபறி வந்து அங்க ஆட்சிக்கு வர முடியாம போச்சு. ராஜஸ்தான்லயும் அதே நிலைமை தான். மத்திய பிரதேசம் அதே நிலைமை தான். அதே நிலைமை இப்ப தமிழ்நாட்டில் உருவாக்குகிறார்கள். காங்கிரஸ்ல இருக்கிற இந்த மாதிரி அல்லு சில்லுகளை தூக்கி போடுங்க. அப்பதான் காங்கிரஸ் வந்து நல்லா இருக்கும். காங்கிரஸ் வந்து மிக மிக மோசமான நிலைமைக்கு தமிழ்நாடு முழுவதும் போய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுமையும் போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த மாதிரி மாணிக்கம் தாக்கூர்களும், சோடங்கர்களும் இருந்தால் நிச்சயமாக உருப்படவே உருப்படாது காங்கிரஸ். இதுதான் முக்கியம். எனக்கு ராகுல் காந்தியை ரொம்ப பிடிக்குங்க. அவருடைய பேச்சு இப்ப நாடாளுமன்றத்துல கூட அவ்வளவு அருமையா பேசினார். எப்ஸ்டீனை பத்தி பேசி ஏகப்பட்ட விஷயங்கள பேசி கிழி கிழின்னு கிழிச்சாரு. மோடி வந்து பாரத மாதாவை விட்டு விட்டார் அப்படின்னு பேசினார். அதெல்லாம் எனக்கு சூப்பரா பிடிக்கும். அது வேற விஷயம். பட் காங்கிரஸை பிடிக்கிற அளவுக்கு இங்க இருக்கிற மோசமான அரசியல்வாதிகளை எனக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிறது சொல்லுவேன். எனக்கு பாரதிய ஜனதால வந்து நெறைய பாரதிய ஜனதா கொள்கைகள் சுத்தமா பிடிக்காது. ஆனா அங்க இருக்கிற நெறைய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? கட்சி பாகுபாடற்று நம்ம இருக்கோம். இங்க காங்கிரஸ் வந்து நம்ம கூட்டணி கட்சி. ஆனா அதுல வந்து இவர்களை எல்லாம் நம்ம விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். காரணம் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? இவ்வளவு ஒரு மோசமான முன்னுதாரணமாக இருக்கிறது இந்த கட்சி. மாணிக்கம் தாக்கூர், சோடங்கர், அந்த பிரவீன் சக்கரவர்த்தி. பிரவீன் சக்கரவர்த்தில என்ன அருகதை இருக்கிறது இத பேசுறதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்ன அருகதை இருக்கிறது? அதாவது நீங்க ஒரு கட்சி 200 இடங்கள்ல ஜெயிக்கணும், 210 இடங்கள்ல ஜெயிக்கணும்னு கூட்டணி கட்சி ஜெயிக்கணும்னு அ மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு மீட்டிங்ல பேசுறாரு திருவிடைந்தையில. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எவ்வளவு மோசமான செயலை உருவாக்குறீங்க நீங்க. கூட்டணி ஆட்சி வரணும் அப்படின்னா, நாங்க அதிக இடங்கள்ல ஜெயிச்சாதான் நீங்க நீங்க அதிக இடங்கள் வாங்குனீங்கன்னா நீங்க தோத்து போயிருவீங்க. கூட்டணி கட்சியும் தோத்து போயிரும். அதுக்கு ஆசைப்படுறீங்களான்னு கேட்கிறேன் நானு. சோடங்கரும் சரி, பிரவீன் சக்கரவர்த்தியும் சரி, ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூரும் அதுக்கு ஆசைப்படுறீங்களா அப்போ? உங்களுக்கு எம்பி பதவி வேணும்னா திமுகவோட என்ன வேணா பண்ணுவீங்க. எடப்பாடி மாரி கால்ல ஊர்ந்து ஊர்ந்து வருவீங்க. எல்லார் கால்லயும் விழுவீங்க. ஆனா உங்க எம்பி பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு திமிரா பேசுவீங்க. திமுககாரன் ஓட்டு போடலன்னு மாணிக்கம் தாக்கூரும், ஜோதிமணி எம்பியா இருப்பாங்களா? என்ன விதமான பேச்சு அது? நீங்க ஆட்சியில பங்கு வரணும்னா, கூட்டணி ஆட்சியா, ஒரு கட்சி ஆட்சியான்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்களாம். அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க? திமுக தோக்கணும்னு வேண்டிக்கிறாரா அவரு? நான் கேட்கிறேன். என்ன மாதிரியான பேச்சு இது? இது திமுக வந்து வன்மையா கண்டிக்கணுங்க. இந்த மாதிரி பேசினால் கூட்டணியை விட்டு வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பா வெளியேத்தணும்.
இந்த மாதிரி திமிரான பேசி நம்ம ஆட்சி கூட வேண்டாங்க. 2031 பாத்துக்கலாங்க. பாஜக மாதிரியான ஒரு ஆள் வந்து கூட்டணி வந்து ஒரு 5 வருஷம் ஆளட்டும். இந்திய திணிக்கிறேன், அதை திணிக்கிறேன், இது திணிக்கிறேன்னு வரட்டும். அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? மக்கள் இனிமேல் மன்னிக்கவே மாட்டாங்க. அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி. அப்படி வந்தது கூட தொலையட்டும்ங்கிறேன். இந்த மாதிரி காங்கிரஸ்காரன் கூட சண்டை போட்டுட்டுலாம் நம்ம வர வேண்டாம். இனிமே ஜென்மத்துக்கு அவன் வந்து கூட்டணி பத்தி பேசக்கூடாது. 63 தொகுதிகளை பெற்று 5 இடங்களை ஜெயிச்சவங்க தானே நீங்க. கூட்டணி வந்து அசிங்கப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க. ஒரு கூட்டணி தர்மம் இருக்கிறதா உங்கள்கிட்ட பேச்சுல சொல்லுங்க பார்ப்போம். மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும், அந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும். காங்கிரஸை வன்மையா கண்டிக்கணும் இதை. அவங்க 2 பேரும் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணணும் 2 பேரையும். என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? திமுக இதை வன்மையா கண்டிக்கணும் இதை. காங்கிரஸ் அவங்க 2 பேரும் நீங்க கட்சி விட்டு நீக்கினாதான் நாங்க பேச்சுவார்த்தைக்கு வருவோம்னு சொல்லணும். நம்ம அமைதியா இருக்கிறதன் மூலமாகத்தான் இதை வந்து இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க. வன்மையா கண்டிக்கணுங்கிற நான். திமுகவோட கூட்டணிக்கு வர வேண்டும் என்றால் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, மாணிக்கம் இவர் பிரவீன் சக்கரவர்த்தியில கட்சி விட்டு நீக்குங்க. இல்ல வார்னிங்காவது கொடுங்க. இந்த மாதிரி பேசுனாங்கன்னா வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. என்ன மாதிரியான பேச்சு இது? ஒரு கூட்டணி கட்சியில இருந்து இந்த மாதிரி எதிராக பேசுவீங்களா நீங்க? ஒரு அதிகாரமற்ற, அதாவது நீங்க நீங்க ஒரு எம்பியா இருக்கீங்க. யாரால இருக்கீங்க? திமுகவால இருக்கீங்க. நீங்க உங்க தொகுதியில விருதுநகர் தொகுதியில எத்தனை 1000 ஓட்டு இருக்குது காங்கிரஸ்? நீங்க சொல்லுங்களேன் பார்ப்போம். ஒரு 5000 ஓட்டு, 10,000 ஓட்டு இருக்குமா? திமுக ஒவ்வொருத்தரும் வீடு வீடா ஓட்டு கேட்டு தான் நீ ஜெயிச்சு எம்பி ஆன நீ. உனக்கு பேச அருகதை இருக்கிறது என்றால் நீ முதல்ல வர எம்பி பதவி ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான திமுக ஓட்டு போட்டு தான் நீங்க வந்து எம்பி ஆயிருக்க. நீ என்ன மாதிரியான பேச்சு இது? உங்களுக்கு பேசுவதற்கு அருகதை கிடையாதுங்க. திமுக ஓட்டு போட்டு நீ எம்பி ஆயிருக்க. நீ உனக்கு பேசுறதுக்கு அருகதை கிடையாதுங்கிற நான். இல்ல கூட்டணி ஆட்சியா ஒரு கட்சி ஆட்சியா மக்கள் முடிவு பண்ணட்டும்ங்கிற நான். சரி 130 140 இடங்களை திமுக ஜெயிச்சு நான் தூக்க மாட்டேன் செத்து போயிருவேன்னு கேட்பான். திமுக தோண்டான் பரவாயில்லையா? என்ன மாதிரியான பேச்சு இது? அதாவது உப்புக்கும் உதவாத ஓட்டு உங்க ஓட்டு. நான் சொல்றேன், காங்கிரஸுக்கு 500 ஓட்டு கூட கிடையாது, ஒரு தொகுதி கிடையாது. சில மாவட்டங்கள் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். 2000 ஓட்டு 3000 ஓட்டு. அது கூட கன்னியாகுமரியில ஒரு 5000 ஓட்டு 10,000 ஓட்டு தொகுதிக்கு, அவ்வளவுதான். இதை வச்சுட்டு நீங்க வந்து ஒன்னும் இல்லைங்க. அந்த பேர் என்ன, அந்த விஜயதாரணி அந்த மாதிரி நினைச்சு விளவங்கோடு அங்க என்ன ஓட்டு வச்சிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? அதுவும் கன்னியாகுமரி மாவட்டம் தான். சும்மா போக்கு காட்டிட்டு இருக்கிறீங்க. திருப்பி பேச ஆரம்பிச்சா தாங்க மாட்டார் மாணிக்கம் தாக்கூர். நான் சொல்றேன் இன்னைக்கு. நான் சொல்றேன் 12% ஓட்டு இருக்கின்றார்ல பிரவீன் சக்கரவர்த்தி. தைரியம் இருந்தால் திராணி இருந்தால் தனியா நின்று 12% ஓட்டை அவங்க நிரூபிக்கட்டுங்க. நாங்களாம் அவங்களுக்கு அடிமைங்க. நான் சொல்றேன் இன்னைக்கு 12% ஓட்டை நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ற மாதிரி தனியா நின்று 230 தொகுதியில் நின்று காட்டட்டும். ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாது ஒரு தொகுதியில கூட. நான் எழுதி கொடுக்குறேன். தைரியம் இருக்கா பிரவீன் சக்கரவர்த்திக்கு? வாய் மட்டும்தான் நீளமா கிழியுது. பேச முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். என்ன மாதிரியான பேச்சு? ஒரு கூட்டணியை வந்து, அதாவது ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி அதை உடைக்க பாக்குறீங்க. நீங்கெல்லாம் உடைக்க பாக்குறீங்க. திமுகவுடைய பலம் தெரியுமா உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு 25% கூட இல்ல திமுகவுக்கு அப்படின்னு. தனியார் என்னால் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை வச்சுட்டு பேசிட்டு இருக்காதீங்க. அதாவது நீங்க ஒரு 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 கட்சி பேசவே இல்லை, உங்களுக்கு ரியாக்டே பண்ணல அப்படின்னு என்னோட பேசிட்டே இருப்பீங்க. அப்படிதானே அர்த்தம்? ஸோ முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைதியா இருக்காரு. எல்லாத்துக்கும் அமைதியா இருக்காரு. காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாம இல்ல. நீ எவ்வளவு பேசுறீங்களோ பேசிட்டு வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. 20 தொகுதிக்கு மேல கொடுக்க மாட்டாங்க பாருங்க. நீங்க பேச பேச எங்க தொகுதிகளோட எண்ணிக்கை குறைய போகுது. கடைசி நேரத்தை கழட்டி விட போறாங்க, தனியா போய் நிக்க போறீங்க பாருங்க. அதான் நடக்க போகுது. திமுகவுடைய சில அறிக்கைகளோடு சேர்ந்து சில வார்த்தைகளும் வந்தது. அதுல பிப்ரவரி 22ஆம் தேதி நாம் குழு அமைக்க போறோம். இன்னும் ஒரு 11 நாட்கள் இருக்கு. குழு அமைத்த பிறகு நாம் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடருவோம்னு எழுதியிருக்காரு. காங்கிரஸ் நம்ம விட்டு போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இதெல்லாம் நம்ம ராகுல்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால கூட இருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் அமைத்த குழுவே சரியில்லாத குழுங்க. முதல்ல அதை மாத்துங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க வாய் இருக்குதுங்கிறது என்ன வேணா பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னா உங்களை எல்லாம் என்னவென்று சொல்வது சொல்லுங்க பார்ப்போம். என்ன மாதிரியா எடுத்துக்கொள்வது இதெல்லாம்? ஒரு மகாமட்டமான அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ். ஏற்கனவே அடிப்பட்டீங்க 2011ல. மறுபடியும் அடிப்படணுமா? 2016ல உங்களுக்கு 42 தொகுதிகள் ஒதுக்கியதுனாலதான் 8 தொகுதியில் ஜெயிச்சிங்கன்னு நினைக்கிறேன். நிறைய தோத்தாங்க திமுக. 1.5% வாக்குகள் வித்தியாசத்துல தான் தோத்தாங்க. அதனால திமுக ஆட்சிக்கு 98 இடங்களை ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? மிக மோசமான ஒரு தோல்வி அது. 2016 ஆட்சிக்கு வர வேண்டிய இடம் 42 இடங்கள் உங்களுக்கு கொடுத்ததுனால தோத்தாங்க. காங்கிரஸுக்கு அருகதையற்ற ஒரு கட்சிங்க இப்போ. நான் சொல்றேன்.
உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னு நிரூபிங்க நீங்க. நிரூபிச்சு அதுக்கப்புறம் தொகுதி கேளுங்க. தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் மாணிக்கம் தாக்கூரும் சரி, பிரவீன் சக்கரவர்த்தி 234 தொகுதி நாங்க தனியா போட்டியிடுறோம் அறிவிக்கட்டுமே பார்ப்போம். உங்களுக்கு தான் மான, ரோசம், சூடு, சொரணை இருக்கா? நீங்க பேசுறத நான் பேசுறது மரியாதை தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்ன மாதிரியான வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்றீங்க? ஓகே. இன்று இரவு நான் ஒரு 9:30 மணிக்கு வரேன். லைவ்ல வரேன். நம்ம வந்து தொகுதி வாரியாக திமுக எவ்வளவு இடங்கள்ல போட்டியிட போகுது, மற்ற கட்சிகள் எவ்வளவு இடங்கள் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். தேங்க் யூ அண்ட் பை டு மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே.